சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இடிமுழக்கம் யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. உங்களின் பூரண ஆதரவை இந்த சேனலுக்கும் வழங்குங்கள். இன்றைய நாளிலே நாங்கள் பேசக்கூடிய விடயமாக தற்பொழுது எங்களுடைய தங்கை வித்யா மீண்டும் உயிர்ப்பித்துள்ளாள். அதாவது வித்யா கொலை குற்றவாளியின் இறுதி கிரியை கூட அரசு செலவிலே தான் நடைபெற இருக்கிறது. அந்த அவரின் மனைவி, இறந்தவரின் மனைவி அந்த சடலத்தை பொறுப்பேற்க மறுத்துவிட்டார். தனக்கு நிதி நிலைமை பிரச்சனையாக இருப்பதால் நீங்கள் அரசு செலவில் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த வெற்றுடலை பொறுப்பேற்க மறுத்துவிட்டார். உண்மையில் இந்த விடயம், அதாவது தண்டனை கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும் என்றொரு நியதி இருக்கிறது. தண்டனை கடந்த காலங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளால் தண்டனை வழங்கப்பட்ட பொழுதெல்லாம் மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டது என்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் தலைவர் அவர்களிடம் ஒரு எண்ணம் இருந்தது. எங்களுடைய தேசம் மலர்கின்ற பொழுது, அதாவது தமிழர்களுக்கான இந்த தேசத்தின் நடைமுறையில் ஒரு சிறை இல்லாத ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதே அவரது எண்ணம். அந்த நோக்கிலே தான் இந்த கடுமையான தண்டனைகள் ஊடாக பல மாற்றங்களை காண முடிந்தது. அந்த தண்டனைகள் ஊடாக நிறைய மாற்றங்கள் நடைபெற்றது. தவறு செய்வதற்கு பயந்திருந்தார்கள், தவறுகள் குறைந்தது. தவறுகள் நடைபெற்றது தான், ஆனால் அந்த தவறுகள் குறைந்திருந்தது. இன்று நடைபெறுகின்ற தவறுகளுக்கு எல்லோருமே தேடுகிறார்கள். இயக்கம் இருந்தால் இது நடைபெறாது, இதற்கு அவர்கள்தான் சரி. கஞ்சா விற்பனை, போதை வஸ்து விற்பனை, அதனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கல்வி கற்க முடியாமல் உள்ளது, வீதியில் நடமாட முடியாமல் உள்ளது, இரவில் வெளியிலே செல்ல முடியாதுள்ளது. பெண் பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது குடித்துவிட்டு ஆடுகிறார்கள் என்ற பல பிரச்சனைகள் இப்பொழுது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. பெண் பிள்ளைகள் உண்மையில் எங்களுடைய தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் அவ்வாறல்ல. 1-2 சம்பவங்கள் சில வேளைகளில் நடைபெறத்தான் இருக்கிறது. ஆனால் அது அவ்வாறான சம்பவங்கள் பூதாகரமாகிறது. அதனால் தான் அந்த செய்திகள் பெரிதாகின்றன. இது இவ்வாறு இருக்க, உண்மையில் எங்களுடைய தங்கை மாணவி வித்யா கொலை வழக்கில் சிறைவாசம் அனுபவித்து வருகின்ற அல்லது அனுபவித்து வந்த ஒரு சிறை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் யாழ் சிறைச்சாலையில். குற்றம் அவரை குடைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அவருடைய பிரச்சனை. தான் செய்த தவறு அவரை எப்பொழுதுமே குடைந்து கொண்டிருக்கிறது, அவரை வாழ விடாது. நிச்சயமான உண்மை இதுதான். நாங்கள் தவறுகளை செய்கின்றோம். அந்த தவறுகளை நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக தெரிந்துதான் செய்கிறோம். சில தவறுகளை நாங்கள் தெரிந்து செய்கிறோம். சிலர் தூண்டப்படுகிறார்கள். நான் செய்வதோடு என்னையும் 2 பேரையும் இழுத்து கொண்டு அந்த தவறை தூண்ட வைப்பது. ஆனால் அந்த தவறுக்கு என்று ஒரு நாள் நாங்கள் தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும். அந்த தண்டனையைத்தான் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மன ரீதியாக நான் நினைக்கிறேன் அவ்வாறு தான் நடந்திருக்கும். மன ரீதியாக அந்த குற்றம் அவரை அவ்வாறு செய்திருந்ததால் அவர் இன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். நிஜ வாழ்க்கையில் இன்று சடலத்தை பொறுப்பேற்காத ஒரு மனைவி சிறையில் சென்று பார்த்தாவா இல்லையா? இவர் இல்லாது விட்டால் அவருக்கும் மனைவிக்கும் ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் அவர் வாழ்கின்ற இடத்திலே எவ்வளவு கௌரவ பிரச்சனைகள், பிள்ளைகள் நடமாட முடியாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இது கட்டாயமான உண்மை. ஒரு கொலை குற்றவாளி அல்லது இவ்வாறான சம்பவத்தை செய்து கொலை செய்த ஒரு குற்றவாளியின் குடும்பம் எவ்வாறு ஒரு இடத்திலே அவர்கள் கௌரவமாக வாழ முடியும், அவர்களுக்கு எவ்வளவு கௌரவ பிரச்சனை இருக்கும் என்பதெல்லாம் அதை அனுபவிக்கிறவர்களுக்குத்தான் அந்த வேதனையை பார்க்க முடியும். ஒரு சாதாரணமாக குடித்துவிட்டு ஒரு தந்தை செல்கின்ற பொழுது அவரின் பிள்ளைக்கு அதை தாங்க முடியாமல் இருக்கின்ற பொழுது இந்த குற்றத்தை செய்த ஒருவரின் குடும்பம் எவ்வாறு அதை தாங்கும்? இது ஒரு மோசமான செயற்பாடு. எங்கள் மண்ணை பொறுத்த அளவிலே இது ஒரு மோசமான செயல்பாடு. தமிழர்கள் சிறந்த ஒரு கலாச்சாரத்தை உடையவர்கள். அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை கட்டி காத்து இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். அதன்படியே தாங்கள் ஒழுக வேண்டும், அதைத்தான் தாங்கள் பின்பற்ற வேண்டும். தங்கள் பெண் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களின் தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் யாரோடு பழக வேண்டும் என்பதெல்லாம் தாய் தந்தை தான் நிர்ணயிக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளை கௌரவமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கலாச்சாரமாக இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து இன்னும் விடுபடவில்லை. ஏனெனில் அதில் தொன்று தொட்டு அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சமூகத்திலே இவ்வாறான சம்பவங்கள்
நடைபெறுகிறது. இது நடைபெறுகின்ற பொழுது எல்லா மனிதர்களுமே ஒரு விரக்திக்கு உள்ளாகின்றார்கள். எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய மாணவிக்கு இவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவ்வாறான குற்றவாளிகளை எவ்வாறு அவர்கள் வைத்து கொள்ள முடியும்? இதற்காகத்தான் அவர்கள் தேடுகிறார்கள். இதற்கு அவர்கள்தான் சரி என்று. உண்மை அதுதான். தண்டனைகள் அதிகமாக்கப்படுகின்ற பொழுதுதான் குற்றங்கள் குறையும். இந்த சடலத்தை மனைவி ஏற்க மறுத்து அரச செலவில் அடக்கம் செய்வதற்காக சொல்லியிருக்கிறார். என்னிடம் நிதி இல்லை, நீங்கள் அரச செலவிலே அடக்கம் செய்யுங்கள் என்று இந்த சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அந்த ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிப்பதற்காக அனுமதிக்கப்படவில்லை. இது ஒரு பாரிய முரண்பாட்டை அங்கு தோற்றுவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. செய்திகள் சொல்லுகின்றன. போலீசார் ஊடகவியலாளர்களுடன் முரண்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மருத்துவமனை அதிகாரியிடம் கேட்டபொழுது செய்தி சேகரிப்பதற்காக எந்த தடையும் இல்லை என்று அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார். உண்மையில் அந்த செய்தி சேகரிப்பதற்கு இறுதியில் அனுமதிக்கப்படவில்லை. எனவே அன்பு சொந்தங்களே, நாங்கள் இவ்வாறான குற்றங்கள் யாராக இருந்தாலும் செய்வதை தடுப்போம். அவர்களின் மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அல்லது அதிகமாக தாங்கள் உழைக்க வேண்டும். ஒரு உயிரை கொன்று உழைப்பது என்பது அது நிலைக்காத ஒரு காரியம். அது நாளடைவிலே இன்று செய்வதற்கு அது சரியாக இருக்கும். நாளை அல்லது நாளை மறுதினம் அது எங்களுக்கு ஒரு பாரிய விரக்தியையும் பாரிய உயிர் சுமையையும் ஏற்படுத்தும். எனவே நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்கின்ற மனிதர்களாக எங்களின் சொந்த உழைப்பிலே, எங்களின் சொந்த பொருளாதாரத்திலே நாங்கள் வாழுவோம். எங்கள் குடும்பங்களை வழிநடத்துவோம். உண்மையில் தலைவர் அவர்கள் சிந்தித்தது போன்று நாங்கள் ஒரு சிறை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும். இந்த மண்ணிலே குற்றவாளிகள் இல்லாத ஒரு தேசமாக, இந்த மண் சிறை இல்லாத ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். ஆனால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. சர்வதேசம் எங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கவில்லை. அது எல்லோருக்குமே ஒரு கவலையை தருகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த குற்றங்கள் உண்மையில் தடுக்கப்பட வேண்டும். எனவே இதனூடாகத்தான் பல இளைஞர்களை அல்லது எவராயினும் அவர்களை காப்பாற்ற முடியும். அதற்காக நாங்கள் அனைவரும் முயற்சிப்போம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல்.